வணக்கம். இன்றைய 24 மணித்தியாலங்களின் முக்கிய செய்திகளை தொகுக்கின்றது ஒற்றன். ஹெட்லைன் ஃபர்ஸ்ட். 152 வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு புதிய சாதனை படைத்த ஜனாதிபதி அனுரகுமார. திவாலான நாட்டையே கைப்பற்றினோம், தில்லாக்கு பதிலடி கொடுத்த டில்வின் சில்வா. சோம்பரித்தனமான அரசாங்கம், குற்றம் சுமத்திய முன்னாள் ஜனாதிபதி. சபாநாயகருக்கு எதிராக தயாரிக்கப்படும் நம்பிக்கையில்லா தீர்மானம். தனியார் கல்வி நிலையங்களுக்கு எச்சரிக்கை, அதிரடி காட்டும் தவிசாளர் வினோராஜ். வெலிகம விடுதியில் வெளிநாட்டு இளைஞர் கைது, பொட்டாமில குழுவும் சிக்கினர். காந்தளாய் பாலர் பாடசாலைக்கு தீ வைப்பு. தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசு நிர்வாகத்தை பொறுப்பேற்ற காலம் முதல் அந்நிய நேரடி முதலீடாக 1 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிக பெறுமதியான செலாவணி பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் 1.048 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான அந்நிய செலாவணி பெறப்பட்டுள்ளதாக இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் தெரிவித்துள்ளார். துறைமுகங்கள் தொடர்பான நிர்மாண பணிகள், சுற்றுலாத்துறை மற்றும் டயர் தொழில் போன்றவற்றின் மூலமே பாரிய முதலீடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. குறிப்பாக கிடைக்கப்பெற்ற முதலீடுகளில் 65% சர்வதேச ரீதியிலான முதலீட்டாளர்களால் வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஜனாதிபதி பதவியேற்ற காலத்திலிருந்து 152 வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்துள்ளதாகவும் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் கடந்த ஆண்டில் எங்கும் பசி பற்றிய செய்திகள் இல்லை என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை செய்தித்தாள் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்களின் நெருப்பு அணைந்துவிட்டதாக நாங்கள் நினைக்கின்றோம். திவாலான நாட்டை நாங்கள் கைப்பற்றினோம். சில இடங்களில் மக்களுக்கு உணவு இருக்கவில்லை. மக்கள் பாகற்காய் சாப்பிட்டு வாழ்வதாக செய்திகள் வந்திருந்தன. ஆனால் இந்த அரசாங்கத்தின் ஆண்டில் எங்கும் பசி இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. பொருட்களின் விலைகளை நாங்கள் கட்டுப்படுத்தியுள்ளோம். அப்போது விலைகள் மிக அதிகமாக இருந்தன. தொழிலதிபர்களிடம் கேட்டால் சந்தையில் பொருட்களின் விற்பனை அதிகமாக இருப்பதாக எல்லோரும் தெரிவித்திருந்தார்கள். ஒரு வருடத்தில் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தியுள்ளோம். ஆனால் நாம் செல்ல வேண்டிய தூரம் அதிகம். ஆனால் இந்த குறுகிய காலத்தில் மக்களுக்கு எவ்வளவு நிவாரணம் அளித்துள்ளோம் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரமானியம் 25,000 உயர்த்தப்பட்டது. ஜனவரி முதல் ஏழை பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் வாங்குவதற்காக 6,000 வழங்கப்பட்டது. மேலும் நிவாரணம் பெறுபவர்களின் நிவாரணம் அதிகரிக்கப்பட்டது. நிவாரண காலம் நீடிக்கப்பட்டது. கடினமான பொருளாதாரம் இருந்த போதிலும் அரசியலில் எங்கள் சலுகைகளை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கினோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருந்தார். இந்த அரசாங்கம் ஒரு கையாளாகாத அரசாங்கம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ரோஹித அபயகுணவர்தனவின் பிறந்த நாளை முன்னிட்டு களுத்துறை இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு மஹிந்தவிடம் ஒரு வருடத்தை நிறைவு செய்த அரசாங்கத்தின் நிலை குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்வியின் போதே இந்த பதில் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் போது இந்த அரசாங்கம் ஒரு சோம்பரித்தனமான அரசாங்கம் என்றும் செய்யும் ஒரு வேலையிலும் பயனில்லை எனவும் மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக முன்வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான தயாஸ்ரீ ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். அதன்படி எதிர்வரும் வாரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து கையொப்பங்களை பெறுவது பெரும்பாலும் சாத்தியமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை ஏற்றுக்கொள்ள தவறியது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்படுவதாக தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படாததால் சமீபத்திய நாட்களில் நாடாளுமன்றத்தில் பெரும் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மண்முனை தென்னருவில் பெற்று பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட தனியார் கல்வி நிறுவனங்களில் அதிக பணம் வசூலிக்க முடியாது. கல்வியை விற்க ஒருபோதும் நான் இடமளிக்க மாட்டேன். இவ்வாறு செயற்பட்டால் கடந்த நாட்களில் மூடப்பட்டது போல மூட வேண்டி நேரிடும் என தவிசாளர் வினோராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னருவில் பெற்ற பிரதேச சபையினால் உள்ளூராட்சி வார இறுதி நிகழ்வு இன்றைய தினம் பகளூர் கலாச்சார மண்டபத்தில் தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் தலைமையில் இடம்பெற்றது.
இதன்போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வெலிகிந்த பகுதியில் உள்ள விடுதியொன்றில் இயங்கி வந்த ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்றில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது மேல்நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மெத்தம் பெட்டமாயின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பொருட்களும் இதன்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைதாகிய குறித்த வெளிநாட்டவர் 18 வயது நிரம்பியவர் என தெரியவந்துள்ளது. இதேபோல பார்வை குறைபாடுடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான பொட்டாமில என்பவரும் அவரது நெருங்கிய சகாக்கள் மூவரும் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதை மாத்திரை மற்றும் போதைப் பொருட்களுடன் மொரக்ககன போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 5300 போதை மாத்திரைகள், சுமார் 15000 மில்லிகிராம் ஐஸ் ரக போதைப்பொருள் மற்றும் 3 கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கோணபுல கும்புகவத்த பகுதியில் நடாத்தப்பட்ட விசாரணையின் போது ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 2200 மில்லிகிராம் ஐஸ் ரக போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரிடம் நடாத்தப்பட்ட விசாரணைகளிலிருந்து குறித்த போதைப் பொருட்கள் பொட்டாமிலவிடமிருந்து பெறப்பட்டவை என தெரியவந்துள்ளது. பின்னர் பொட்டாமிலவும் ஏனைய இருவரும் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து போதை மாத்திரை மற்றும் ஐஸ் ரக போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. பொட்டாமில தற்போது பூசா சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்களான மோல் சுகன் மற்றும் மன்னா ரமேஷ் ஆகியோரின் நெருங்கிய சகாவாக செயற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொட்டாமில என்ற குறித்த நபர் திராவக வீச்சினால் பார்வையை இழந்தவர் என்பதும் அவரது சகாக்களின் உதவியுடன் போதைப்பொருள் விநியோகத்தை நடத்தி வந்துள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கோரணை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். கந்தலாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேராற்று வழி ஜாகிராபாலர் பாடசாலைக்கு நேற்றிரவு 10 மணி அளவில் சில காடையர்கள் தீ வைத்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த காட்டுமிராண்டித்தனமான செயலை கண்டித்து பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்த உடனடியாக தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். தீ வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் குற்றவாளிகளின் தடயங்கள் சேகரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். குறித்த தாக்குதல் காரணமாக அப்பாவி குழந்தைகளின் எதிர்காலத்துடன் தொடர்புடைய பாலர் பாடசாலையின் 10க்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் கதிரைகள் மற்றும் மின் அளவையும் எரிந்து நாசமாகியுள்ளது. இதுகுறித்து கந்தளாய் போலீசார் தெரிவிக்கையில், இந்த கோழைத்தனமான செயலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஒருபோதும் குற்றவாளிகள் தப்ப முடியாது. விரைவில் அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என தெரிவித்துள்ளனர். தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.